சிஎம்ஏ இன்டர்மீடியட் 30 டே ஷெடியூல்ல இன்னைக்கு டே 14ஓட ஷெடியூல். பிசினஸ் லாஸ்ல கார்பரேட் லா போர்ஷன்ல இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோமோ படிச்சிருக்க போர்ஷனை கம்ப்ளீட்டா தரவு பண்ணிருங்க, ரிவைஸ் பண்ணிருங்க. படிக்காத போர்ஷன் எதுவும் டச் பண்ண வேண்டாம். இது வரைக்கும் நம்ம கார்பரேட் லால என்ன கவர் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணுங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் பாருங்க. கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்ல முக்கியமா பார்க்க வேண்டியது வேல்யூவேஷன் ஆஃப் அப்நார்மல் லாஸும் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக்கும் பார்க்கணும். அது ரெண்டும் பார்த்துருங்க. டைரக்ட் டேக்ஸில் டிடக்ஷன்ஸ் பார்த்துருங்க. டிடக்ஷன்ஸ்லையுமே நம்ம டிடிஎஸ்ல பார்த்த மாதிரி த்ரெஷோல்டு லிமிட் என்ன, அப்ளிகபிலிட்டி என்ன அப்படிங்கிறது பார்த்துருங்க. டிடக்ஷன்ஸ்லேருந்து நமக்கு தனியாக சம்முங்கிறத தாண்டி டோட்டல் இன்கம் கம்ப்யூட் பண்ணும்போது நமக்கு டிடக்ஷன்ஸோட ப்ரொவிஷன்ஸ் வேணும். ப்ளஸ் 2 மார்க்ஸ் ஆன்சர் பண்ணும்போது நமக்கு டிடக்ஷன்ஸோட த்ரெஷோல்டு லிமிட் தேவைப்படும். அதனால டிடக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் த்ரெஷோல்டு லிமிட்டும் அப்ளிகபிலிட்டியும் பார்த்துக்குங்க. இன்டைரக்ட் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் பிளேஸ் ஆஃப் சப்ளை, வேல்யூ ஆஃப் சப்ளை அண்ட் டைம் ஆஃப் சப்ளை, அதாவது யூனிட் 5.3 கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. ஆல்ரெடி நம்ம தனித்தனியாக பார்த்து வச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து ரிவைஸ் பண்ணிருங்க. அதில் இருக்கக்கூடிய சம்ஸு கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் பண்ணிருங்க. ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் புக்கில் இருக்க சம்மு எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் காஸ்டிங் தரவா பார்த்துருங்க. கான்ட்ராக்ட் காஸ்டிங்னு புக்கில் இருக்க சம்ஸ் மட்டும் போதும், அதை கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. கொடுக்குற டாப்பிக்கை டைம்லைன் படி கரெக்டாக முடிச்சுட்டே வாங்க. எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் ஆல் சப்ஜெக்ட்ஸ் எபவ் 60 அப்படிங்கிறது ஈஸியாக எடுத்துடலாம். ஆல் தி பெஸ்ட்.